இன்னைக்கு இது வரைக்கும் நான் மேக்ஸிமம் வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் ஒரு ரீலை மட்டும் எடுத்து நான் போயிட்டே இருப்பேன். அவங்க கொலாப் பண்ணிடுவேன். நான் வந்து இதை வந்து நான் கண்டிப்பாக நான் லைவ்ல வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்பட்டு வரேன். பிகாஸ் ஆஃப் என்ன சொல்றதுன்னா, இவங்களை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். நான் எப்படி என்னோட ஃபீல்டில் வந்து நான் வந்து ஸ்டார்டிங் டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம்ல, அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணுற அந்த சிஸ்டரும் வந்துட்டு சேம் ஆஸ்டிஸ் அதே ஒரு பொசிஷன்லேருந்து வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். என்னோட கான்செப்ட் என்னன்னா, அதாவது லாபம் வந்து அதிகமாக வைக்கக்கூடாது, பட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து அதிகமாக கவர் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஒரு மோட்டிவே. அதை நான் வந்து அதிகமாக பீப்புள்ஸ் வந்து ரீச் பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்கள் எங்களோட சாரீஸ் வந்து பெருசாக மார்ஜின் வைக்காம கம்மியாக வச்சு பண்ணுறது. அதே மாதிரி தான் வேற யாரும் கிடையாது. பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நைனிகா பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் இருக்காங்க. அவங்களும் சாரீஸ் பண்றாங்க, குர்த்தி பண்றாங்க, ஜுவல்லரி செட்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி பேங்கிள்ஸ் இப்போ வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது வந்து நைனிகா பொட்டிக் வந்து செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காங்க. அவங்களோட பேங்கிள்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பர் குவாலிட்டி. இதோட எனக்கு 3rd டைம் வந்துட்டு எனக்கு அனுப்புறாங்க. உண்மையாலுமே சொல்றேன், நான் பேங்கிள் அதிகமாக போட மாட்டேன். என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் அதிகமாக பேங்கிள் போட மாட்டேன்னு. சீரியஸ்லி நானே கேட்டேன். நான் வேணா அந்த சார்ட்டை வேணா உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் எனக்கு இந்த பேங்கிள் வேணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டு நான் கேட்டப்போ என்கிட்ட ஸ்டாக் இல்லை சிஸ்டர் அப்படின்னாங்க. நேற்று தான் நேற்று தான் ஸ்டாக் வந்துச்சு, எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. நான் அட்ரஸ் அனுப்பிச்சுட்டேன். அடுத்து ஒரு நாள் எனக்கு பார்சல் வந்துருச்சு. பேங்கிள்ஸ் சூப்பரா இருக்குங்க. எங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான குவாலிட்டி. அதுவும் பேக்கிங் பார்த்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் இதை காமிச்சிடுறேன். இந்த தெர்மாக்கோல் இருக்குல்ல, இதை ஃபுல்லா வச்சு இதுக்குள்ள வச்சு நல்லா நீட்டா எந்த டேமேஜ் ஆகாம இது ரெண்டையும் அழகா பாக்ஸ் பண்ணி அதை டேப் வச்சு சுத்தி நீட்டா எனக்கு கொரியர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படிதான் போகுது. அந்த வளையலோட குவாலிட்டி பிடிச்சு பாருங்க. எல்லா கலருமே அனுப்பிச்சிருக்காங்க. உண்மையிலுமே நான் தான் கேட்டேன். எல்லாரும் நினைக்கலாம் ப்ரொமோஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ப்ரொமோஷனா இருந்தால் ஜஸ்ட் ஒரு ரீல்ல முடிச்சு நான் போயிட்டே இருப்பேன். நான் லைவ் பார்க்குறதே கிடையாது. இட்ஸ் வெரி குட் ஹார்ட் ஒர்க்கர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சிஸ்டர்னு கூட சொல்லுவாங்க. பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த வளையல் உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் நான் கேட்டேன், நான் எனக்கு வேணும் சிஸ்டர் சொல்லிட்டு. என்னோட அளவு சொன்னா எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஆஷ் கலர். நான் எல்லா கலருமே காட்டுறேன் லைவ்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நான் வந்து அந்த சிஸ்டருக்கு வந்துட்டு கொலாப் பண்ணுவேன். நான் நிச்சயமா வந்து நான் கொலாப் பண்ணுவேன். அவங்களோட ஐடி வந்து நைனிகா பொட்டிக். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கலர் வந்து நான் காமிச்சேன் அந்த கலர் போல இல்லை. ஸோ செகண்ட் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான கிரீன் கலர். எல்லா கலரையும் பிடிக்க முடியாது. சரி, நான் ஒரு கலராக காட்டுறேன். ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி. இது கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, உடையாது, அந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி. கீழே போட்டோம்னா சம் கிளாஸ்லாம் போய் நொறுக்கிடும்ல, அதான் கீழே போட்டுலாம் பார்க்கக்கூடாது, சரியா? ஆனால் ஒரு சூப்பரான இது வந்து என்ன சொல்றதுன்னா ஃபைபர் மாதிரி இருக்கு, பட் ஆனால் இது கிளாஸ் உடையாது. ஓகேவா? நல்ல ஒரு குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ செகண்ட் வந்து அந்த கலர் காமிச்சிட்டேன்னா, தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மாதிரியான மயில் கலர். அப்படியாவா மயில் கலரு, கிரீன் கலர், என்ன கலர்னு சொல்லட்டும். இன்னொரு கலரு நல்லா இருக்கு. ஒன் பை ஒன்னா கலர் காட்டுறேன். உங்களுக்கு வந்து எதெல்லாம் பிடிச்சிருக்கோ நீங்க வந்து அவங்க கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். வா, ப்ளூ கலர் இதுவும் இருக்குங்க. புது கலர் இருக்கு. இங்கேயாலுமே சொல்லிட்டு நான் யாருக்காகவும் லைஃப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டேன். நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட குவாலிட்டி இன்னும் அதுக்கு மேலே அவங்க மேலே உள்ள ஒரு ரெஸ்பெக்ட் என்னன்னா சூப்பர் ஹார்ட் ஒர்க்கு, விடாமுயற்சி. அவங்களோட சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும், அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதில் அவங்களோட ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கும் மேலே சார், அவங்க ஹஸ்பண்ட் பயங்கர சப்போர்ட் அவங்களுக்கு. இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நான் இனிமேல் நான் வந்து டெய்லி வளைய போட்டு வீடியோ பண்ணுறேன். நிறைய பேர் கேட்குறீங்களா வளைய போட்டு பண்ணுறது? நான் எப்பயுமே வளையல் அதிகமாக போட மாட்டேங்க, அது பிடிக்காது. பட் இந்த வளையலை பார்த்து நான் ஆசைப்பட்டு கேட்டாங்க. அந்த கலர் விடாமா? நான் வேணா அதை ஒன்று மிக்ஸ் பண்ணி காட்டுமா? அவங்க அழகாக டக்குன்னு பண்ணிடுறாங்க. இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அப்படி வந்துடும் போல இருக்கு. உள்ள அழகாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. வாவ், நல்லா இருக்குல்ல? ஜம்முன்னு இருக்கு. ஒயிட் கலர் டார்க் ஷேட், அதுக்கு ஒயிட் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி மட்டும் காட்டுறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்கள் அதோட வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
சூப்பராக இருக்குங்க. எந்த சாரீ வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். வா, நல்ல பேர் பார்த்தீங்களா? எதை போடுறது எதை விடுறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு. டார்க் ஷேடு லைட் ஷேடு ரெண்டுமே எனக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ப்ளூ கலர், இது வந்துட்டு நல்ல இந்த ஏலக்காய் பச்சைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கலரு. இது ரெண்டுக்கு மேட்சிங் நல்லா இருக்கு. வேற கலரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸ் இருக்கு, நிறைய வச்சிருக்காங்க. எல்லா வீடியும் நான் பார்த்து வாழையும் போடுவேன். மிக்ஸ் பண்ணி போடுவேன். ஓ, எது பார்த்தாலும் ஆசை வருது. எங்கே செலக்ட் பண்ணுறீங்க இந்த வளையலாம்? குவாலிட்டி சூப்பராக இருக்குப்பா. நான் வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கணும்னு நான் சொல்ல கிடையாது. உண்மையாலுமே இந்த கலரா இந்த கலரா இங்கே பாருங்க எப்படி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. இதோட கலர் சொன்னோமா லைட் கலர் இருக்கா? இந்த கலர் இது வந்து நல்ல வயலட் கலரு. ஸோ இது கூட இந்த பிங்கை மேட்ச் பண்ணி கொடுக்கணும். ஏதாவது இந்த பட்டு சாரிலாம் கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்குங்க. அதே சிக்கு சிக்கு சிக்குன்னு நீங்கள் மட்டும் போட்டிங்கன்னா மேக்கப் தேவையில்லை. உங்களுக்கு இந்த வலையில உங்களை மேக்கப் பண்ணி வைக்கணும். சிக்கு 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 இருக்கு. ஒரு செட்டை மட்டும் எடு. நம்ம யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நைனிகா பொட்டி கிருஷ்ணகிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, அந்த ஐடியில் போய் பாருங்க. அழகாக இருக்கு பாருங்க. உண்மையாலுமே எனக்கு பார்சல் காலைல தான் வந்து நான் மறந்துட்டேன். அப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு வந்துட்டு இந்த ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கணும்னு பண்ணல நான் பண்ணித்தரேன். அவங்க வந்து கையிலேயே வந்துட்டு அந்த கம்மல்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த கலர் எடுத்துமா இந்த மாதிரியே இருக்கே. உங்களுக்கு வந்து உங்களுக்கு எது உங்கள் சாரிக்கு மேட்சிங்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? நைனிகா பொட்டிக்கு மறந்துடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களாம் வந்துட்டு பிகினர்ஸு, பட் ஆனால் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிட்டி தான் மெயின். வந்து நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணணும், என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம், அதில் வந்து குவாலிட்டி ரொம்ப முக்கியம். இது வந்து அந்த இது தெரியுதுல்ல, எப்படி சொல்கிறேன்னா, இன்னும் கிளாஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி உடையிற கிளாஸ்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் வந்து உங்களுக்கு சவுண்டு ஹெவியாக இருக்கும்ல. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு மீடியமான சிஸ்டர் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்திருப்பாங்க உங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் சிஸ்டர் ஒரே பூவே வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாசத்துல ஒரு பூ அனுப்புன்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க உங்களுக்கு. இது வந்து ஆரஞ்சு கலர் அப்படி இருக்குதுங்க. இந்த ப்ளூவையும் ஆய் நான் மேட்ச் பண்ணி கட்டுமா? எவ்வளோ பேர் லைவ்ல இருக்காங்க? 95 1 to 6 ஒன்று லைவ்ல இருக்கு. உண்மையிலுமே இது வந்து நான் அவங்களுக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் எடுத்துட்டு இருக்கேன். அழகா இருக்கு. நிறைய வலையெல்லாம் வாங்கணும் அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு 2 டசன் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருப்பாங்க உங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் சிஸ்டர் வந்து ஒரே மல்லிப்பூ வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக மல்லிப்பூ வாங்கி வச்சுருக்காங்க. இவ்வளோ அழகா இருக்கு. இவ்வளோ அழகா இருக்குங்களா? கண்டுபிடிக்க முடியாது. டூப்ளிகேட் பிளாஸ்டிக் பூ பட்டெல்லாம் ஒரிஜினல் மாதிரி இருக்குல்ல. மதுரைப்பள்ளி இப்படி தானே இருக்கும். உண்மையிலுமே மதுரைப்பள்ளி இப்படி தாங்க இருக்கும். இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சிட்டீங்கன்னா வச்சுக்கலாம். மெயினாக ஹஸ்பண்ட்ஸ் உங்களுக்கு தான். அவங்களோட ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டு மெனக்கிட்ட போய் மல்லிப்பூ வாங்கிட்டு கொடுக்கலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க வேணாம். இந்த மாதிரி பூ வாங்கிட்டீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து பேசாமல் இருப்பாங்க. டெய்லியெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ இதை வச்சு இதை வந்து நீ டெய்லி வச்சு காட்டு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதே நீங்கள் வாங்கி கொடுத்துடலாம். அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ஒரிஜினல் மல்லிகைப்பூ மாதிரி சத்தியமாக வந்து அவங்க வந்து ஒரு வீடியோவில் போட்டிருந்தாங்களா, போட்டிருக்கும் போது நான் பார்த்துட்டு இது ரியல் நினைச்சேன். சரி ஓகே ரியல் தான், நான் நடிப்புக்காக சொல்ல, ரியலாக தான் வந்து கட்டி எப்படி பார்சல் அனுப்பிச்சுட்ருவாங்க போல இருக்கு அப்படின்னு நான் ஒரு மைண்ட் செட் பண்ணேன். ஆனால் இது பிளாஸ்டிக்குங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரிஜினல் மாதிரியே இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பேங்கிள்ஸு அண்ட் இது எல்லாமே வந்துட்டு நைனிகா பொட்டி கிருஷ்ணகிரி அவங்களோட ஐடியில் என்னன்னு காமிச்சிருக்காங்க. எனக்கு நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு தூரத்து சிஸ்டர், நல்ல ஒரு க்ளோஸான சிஸ்டர் கூட. ஸோ அவங்களோட ஐடிக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வேணும்னா அவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் வந்து அவங்களும் சாரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, குர்த்தியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயம்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆரி ஒர்க்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கூட அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட பேஜ் தான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சரி, நான்
இங்கே பாருங்கள் வளையலாம் இன்னும் க்ளோஸ்அப்பில் பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் இதோட லுக்கு. இங்கே பாருங்க இப்படி மாதிரி அப்படியே செட்டு எடுத்து வை. நான் சும்மா செட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அதோட குவாலிட்டி தெரியணும்ல, அதுக்காக தான் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் நான். இந்தப்பா ரொம்ப அழகாக இருக்குதுங்க. எல்லாமே வந்து நல்ல உள்ள அழகாக வந்து அந்த ஸ்டோனை வந்து பதிச்சு வச்சுருக்காங்க விழுகாத அளவுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், டெய்லி வந்து வளையலாக போட்டு தாக்குறேன் நான். 6 வளையல் போட மாட்டீங்களான்னு கேட்டிங்க, நீங்கள் போடுவோம் பாருங்கள். வா சூப்பராக இருக்குது. இந்த காம்பினேஷன்லாம் ரொம்ப சாரிக்கெலாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன்லாம். மல்லிகைப்பூ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க பாருங்கள், எவ்வளோ ரியலாக இருக்குது பாருங்கள். நல்லா லாங்கில் பார்த்தீங்கன்னா ரியலாகவே தெரியும். ஸோ இது எல்லாமே நைனிகா பொட்டிக் கிருஷ்ணகிரி அவங்களோட ஐடியிலேருந்து தான் எனக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. நான் கொலாப் பண்ணுறேன், அவங்களோட ஐடியில் போய் செக் பண்ணி பாருங்கள்.